நந்தினி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க வேலை செய்யற ஆபீஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. நேரம் ஆக ஆக அவங்களுக்கு பயம் வேற ஒரு பக்கம். ஆனா அந்த சத்தம் பென்ட்ரியில இருந்து தான் வருது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த உண்மை சம்பவத்துல இவங்களுக்கு நான் வச்ச பேர் வந்து நந்தினி. நந்தினி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. எத்தனையோ கம்பெனில அவங்க ஜாபுக்காக அப்ளை பண்றப்ப எந்த இடத்துலயுமே வேலை கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு கடைசியா இந்த கம்பெனில தான் வேலை கிடைச்சிருக்கு. இவங்க வேலை செய்யற இந்த கம்பெனிக்கு நிறைய பேர் ஜாப் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறப்ப இவங்களோட சேர்த்து மொத்தம் 4 பேரை மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க 4 பேருக்கு மட்டும்தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இந்த கம்பெனில அவங்க வேலை செய்யறனால. ஏன்னா அது கொஞ்சம் ஃபேமஸான ஐடி கம்பெனி. அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச கையோட அவங்க நாள் ஜாப்க்கு போறப்ப அவங்க அங்க பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, as யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறப்ப வந்து சீனியரோ இல்ல அங்க இருக்கிற மேனேஜரோ கூட்டிட்டு வந்து புது ஸ்டாஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்களையும் அவங்க கூட வந்த 3 பேரையுமே அந்த ஆபீஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஆனா அப்படி பண்ணி வைக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு கை கொடுத்து அவங்க கிட்ட நல்லா பேசினாங்க. ஆனா அதுல ஒரு கேர்ள் மட்டும் இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஹாய் ஹலோ சொல்லி கை கொடுக்கறப்ப அவங்க கை கொடுக்கல. அவங்க அப்படியே பட்டுன்னு திரும்பிட்டு தெரியாத மாதிரி அவங்க பிசில வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு. என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, நம்ம ஹாய் ஹலோ சொல்லி கை கொடுக்குறோம், இவங்க என்னமோ தெரியாத மாதிரி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. ஆனா இவங்க அவங்கள தாண்டி போறப்ப இவங்க லைட்டா திரும்பி பார்த்திருக்காங்க. அந்த கேர்ள் திடீர்னு இவங்களை திரும்பி பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்றப்ப அவங்கள கொலை பண்ற மாதிரி பார்த்தாங்களாம். அதாவது அந்த கண்ணுல ஒரு வெறி தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் அவங்களோட கேபினை காட்டினோன்னா அவங்க அங்க போய் உட்காந்துட்டாங்க. அவங்க பக்கத்திலேயே அவங்க கூட வந்து இன்னொரு புது ஸ்டாஃபையும் பக்கத்து கேபின்ல உட்கார வச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிற 2 பேரை வந்து வேற டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த சீனியர் வந்து அந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்களோட ஆஃபீஸ் கேபின் பார்த்தீங்கன்னா சில ஆஃபீஸ்ல வந்து மின்னுக்கு ஆள் உட்காண்டிருந்தா கூட தெரியாது. நான் ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஆனா சில ஆஃபீஸ்ல வந்து மின்னுக்கு ஆள் உட்காந்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க தலையாச்சும் தெரியும். அதாவது தலை வரைக்கும் பார்க்க முடியும். ஓகே, மின்னுக்கு ஆள் இருக்கு, சைட்ல ஆள் இருக்கு, அந்த மாதிரி அந்த கேபின் வந்து கொஞ்சம் கட்டையா இருந்துச்சுன்னா. ஸோ இவங்க இந்த மாதிரி அவங்க சீனியர் வேலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப இவங்க அதை கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னா, இவங்க யதார்த்தமா தான் இப்படி திரும்பி பார்த்திருக்காங்க. சோ நான் சொன்னல அந்த பொண்ணு வந்து அவங்கள முறைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த பொண்ணோட சீட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இப்படி திரும்பினாங்கன்னா இப்படி தெரியும், சைட்ல தெரியும். அதாவது இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 பேரை உட்காருது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல ஒரு 6 பேரு, அதுக்கப்புறம் அந்த சைட்ல ஒரு 6 பேரு. சோ அந்த பொண்ணு வந்து ஒரு 2 இடம் தாண்டி தான் உட்காந்துருக்காங்க. ஆனா அதான் சொன்னால அந்த கேபின் வந்து கட்டியா இருக்கும். ஆள் உட்கார்றத வந்து பார்க்கலாம். அவங்களோட நெத்தி வரைக்கும் தெரியும். அதாவது இது வரைக்கும் தெரியும். சோ நம்ம பார்க்கலாம், ஓகே அங்கிட்டலாம் ஆள் உட்காந்துருக்காங்கன்னு. சோ மொத்தமே 3 ரோ இருக்கும். 1வது ரோ, 2வது ரோ, 3வது ரோ. அந்த கேர்ள் வந்து இத்தனைக்கும் 3வது ரோல தான் உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க யதார்த்தமா திரும்பி அப்படி பாக்குறப்ப அந்த கண்ணு மட்டும் அவங்கள அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த கண்ணே பார்க்கறது கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கறப்போ வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து வெள்ளையா இருந்தாலும் அழகால, ஆனா ஒரு மாதிரி விகாரமான ஒரு தோற்றமா அவங்களுக்கு தெரிஞ்சுதான். ஸோ இவங்க வந்து அந்த வெறும் கண்ணை மட்டும் பார்த்தோன்னா அவங்க கண்ணு வர நல்ல பெருசா இருக்குமா, அதுவும் நல்லா அந்த கண்ணை விரிச்சு பெருசா அப்படியே முறைக்கிறவே பார்த்தோன்னே இவங்க பயந்துட்டாங்க. இவங்க அதை பார்த்துக்கிட்டு டக்குன்னு அவங்க மறுபடியும் அந்த சீனியர் சொல்லி கொடுக்கறத கவனிச்சிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அவங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சு, என்னமோ யாரோ பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் யதார்த்தமா திரும்பி பாக்குறப்ப அப்பயும் அவங்க இவங்களதான் முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கலாங்க. அவங்க திரும்பி பார்க்க கிடையாது. அதுக்கப்புறம் சரியா லஞ்ச் பிரேக் வந்துச்சு. ஸோ லஞ்ச் பிரேக் வரப்ப வந்து இவங்களும் அந்த புது புள்ளியும் தான் ஒன்னாதான் சாப்பிட போனாங்க. இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அவங்க பேர் வந்து சுமதினு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, பிரேக்குக்கு வந்து கீழே போயிருக்காங்க. அங்க கீழே பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு கடைகள்லாம் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் உள்ளுக்கும் இருக்கும், அதே சமயத்துல வெளியும் இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பரவாயில்ல ஆஃபீஸ்ல உள்ளுக்கு இருக்கிற அந்த ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும், அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்திருக்காங்க. அங்க எதுவும் சாப்பாடு எதுவும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெளியே சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிருக்காங்க. ஸோ வெளியே போயிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு வர்றப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க அந்த கேர்ளை கவனிச்சிருக்காங்க. அதாவது அந்த பிள்ளை அந்த முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அந்த பிள்ளை வந்து லிஃப்ட் கிட்ட நின்றுகிட்டு இருந்திருக்கு. அப்ப இவங்களும் வந்து நின்றுருக்காங்க. நின்றுட்டு
இருக்கிறப்ப வந்து அந்த பிள்ளை வந்து திரும்பி எல்லாம் பார்க்க கிடையாது, அது இப்படியே தான் கீழே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கு. அப்புறம் இவங்களும் அந்த கேர்ளை கவனிக்கிறாங்க. அந்த கேர்ள் வந்து திரும்பி பார்க்கல. அப்புறம் லிஃப்ட் கதவு திறந்துச்சு. இவங்க 3 பேருமே உள்ளுக்கு போறாங்க. சோ 3 பேருமே உள்ளுக்கு போயிட்டு 9th ஃப்ளோர் தட்டுறப்ப இந்த பிள்ளை வந்து 4th ஃப்ளோர் தட்டி இருக்கு. அப்ப இவங்களுக்கு தான் தெரியுமா, இவங்க எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை செய்யறாங்க. அதுவும் இல்லாம லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு. இந்த பிள்ளை என்னடா 4th ஃப்ளோர் தட்டி இருக்க, ஒருவேளை சிலப்பா தட்டி இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க எதார்த்தமா விட்டுட்டாங்க. ஆனா அந்த 4வது ஃப்ளோர்ல அந்த பிள்ளை லிஃப்ட் திறந்தோடனே வெளியே போயிருக்கு. அப்போ இவங்களும் வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் இவங்க நேரா போயிட்டு அவங்க கேபின்ல உட்காந்துட்டு இவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு யோசனை, ஏன் அந்த பிள்ளை 4வது மாடிக்கு போனுச்சுன்னு. ஏன்னா அவங்க சீனியர் வந்து இவங்க 2 பேத்துக்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க, புதுசா வர்ற எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் சொல்லுவாங்க, 4வது ஃப்ளோருக்கு மட்டும் யாரும் போயிடாதீங்க, அங்க ஆபீஸ் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பிள்ளை என்னத்துக்கு 4வது மாடிக்கு போனுச்சுன்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இவங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டு அப்படியே பேசாம விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா இவங்க 1 ஹவருக்கு முன்னிக்கே வந்து ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. சரி நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். அது இல்லாம அந்த கேர்ளும் வந்து கரெக்டா ஒரு 7:45 தான் ரீச் ஆவாங்க. பட் அன்னைக்குன்னு வந்து சரியான ஜாம்னால அவங்க அந்த ஆபீஸ்க்கு வந்து சேர்றதுக்கு மணி 8:20 ஆயிருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ரொம்ப ஜாமா இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும், நான் வேற லேட்டா எந்திரிச்சிட்டேன்ட்டு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு சரி நம்ம வந்து ஆபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க லிஃப்ட வந்து தட்டி இருக்காங்க. அப்ப திறக்கிறப்ப அந்த கேர்ள் உள்ளுக்கு இருந்திருக்கு. இப்பதான் ஹைலைட் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, இவங்க வரப்ப வந்து யாருமே இல்லை, எந்த ஸ்டாஃபும் இவங்க கூட வர கிடையாது. சோ இவங்க தான் ஏர்லியா வந்திருக்காங்களே. அப்ப அவங்க லிஃப்ட் ஆன் பண்ண கேட திறக்கிறப்ப அந்த கேர்ள் உள்ளுக்கு இருந்திருக்கு. ஒன்னு அந்த கேர்ள் வந்து வெளியாகணும், பிரேக்ஃபாஸ்ட்கோ இல்ல எதுக்காச்சும் வெளியாகணும். ஆனா அந்த கேர்ள் வெளியாகல, அந்த கேர்ள் வந்து லிஃப்ட்டுக்குள்ள தான் இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து 2 மனசு இருந்துச்சு, போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா. ஏன்னா அந்த கேர்ள் வேற ஆரம்பத்துல இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்துச்சா, அந்த பயம் வேற. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு இவங்க உள்ளுக்கு போயிருக்காங்க. ஆனா இவங்க உள்ளுக்கு போன கையோட அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. அது ஏன்னு தெரியல, அந்த கேர்ள் பக்கத்துல நின்னாலோ இல்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து கிட்ட நடந்து வந்தாலும் இவங்களுக்கு உடம்புலாம் செலுத்துறோம். அப்ப இவங்க உள்ளுக்கு போன கையோடய இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 9th ஃப்ளோர் தட்டி இருக்காங்க. தட்டிட்டு அவங்க அப்படியே இப்படி சைட்ல பாக்குறாங்க. அந்த கேர்ள் வந்து நிம்மறவே இல்லை. அதாவது அந்த கேர்ள் வந்து இப்படியே தான் நிக்குது. இப்படி இந்த சைடும் திரும்பல, இந்த சைடும் திரும்பல, முன்னுக்கும் பார்க்கல, கையில வாட்ச் கட்டி இருக்கு. நார்மலா வந்து லிஃப்ட்ல இருக்கிறப்ப வந்து எப்படி நிப்பாங்க, கேஷுவலா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து எப்படி நேரம் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாங்க. அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாங்க. அவங்க எந்த சைடு திரும்பல. இவங்க வந்து இப்படி ஓரக்கனால சைட்ல பாக்குறாங்க, என்னடா இந்த கேர்ள் வந்து இப்படியே நின்றுட்டு இருக்கேன்னு. ஒரு பக்கம் இவங்களே அறியாம ஒரு மாதிரி பயம் வேற. அப்புறம் கரெக்டா மறுபடியும் அந்த லிஃப்ட் வந்து 4th ஃப்ளோருக்கு போனோடனே இவங்க அங்க இருந்து வெளியாகுறாங்க. இவங்களுக்கு வந்து புரியல, ஏன்னா அங்க ஆபீஸ் இருக்க கிடையாது, இவங்க ஏன் சும்மா சும்மா அங்க போறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வர. அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட் வந்து சாத்துறது வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதாவது இவங்க வெளியானோன்னா அந்த லிஃப்ட் உடனே சாத்தல. அந்த கேர்ள் வந்து வெளியாயிட்டு அப்படியே நிக்கிறாங்க தெரியுமா. அவங்களுக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அந்த கேர்ள் வெளியாயிட்டு அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா அப்படி திரும்புறாங்க. அப்பதான் அந்த லிஃப்ட் வந்து மெதுவா சாத்துது. அவங்க வந்து அந்த காட்சை பாக்குறாங்க. ஆனா ஒரு சமயம் பயம் வேற, சீக்கிரமா சாத்த மாட்டேது. கரெக்டா அந்த புள்ள வந்து மெதுவா அப்படி திரும்பி அவங்கள பாக்குறப்ப வந்து டக்குன்னு அடைச்சிருச்சு. இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி புக்குன்னு தூக்கி போட்டுச்சு, ஒரு மாதிரி பயம். அதுக்கப்புறம் அவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு, ஐயோ என்னடா இது, இந்த பிள்ளைக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க விறுவிறுன்னு ஆபீஸ்குள்ள போயிட்டு உக்காண்டாங்க. உட்காண்டோன்னதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருந்துச்சு. அந்த டைம்ல அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வெறுத்துருச்சு. இந்த டைம் தாங்க அவங்க சொல்றப்போ வந்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உள்ளுக்கு ஆபீஸ்க்குள்ள வரப்ப வந்து யாருமே இல்லை, ஓகேவா. அவங்க தான் வந்து லைட்டை தட்டிட்டு உள்ளுக்கு உட்காந்துங்க. நான் தான் சொன்னல, சில ஆபீஸ்ல தான் வந்து முன்னுக்கு ஆள் உட்கான்றதா கூட தெரியாது. அட்லீஸ்ட் ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆபீஸோட லைட் வந்து ஆனா இருக்கும், ஏக்கோனோட அந்த மாதிரி. இவங்க உள்ளுக்கு வரப்ப வந்து லைட்டும் ஆன் ஆகல, ஏக்கோனும் இல்லை. ஸோ இவங்க தான் தட்டிட்டு ஆள ஆபீஸ்ல வந்து உட்காடுறாங்க. உட்காந்து அப்பதான் தண்ணி குடிச்சிட்டு அந்த போத்தலை வச்சுட்டு இப்படி பாக்குறப்ப அந்த கேர்ள் உள்ளுக்கு உட்காந்து இருக்குங்க. கடவுளையே அவங்களுக்கு அப்படியே திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த டைம்ல இவங்க ஆபீஸ்ல என்டர் பண்றப்ப வந்து யாருமே இல்லை, லைட் ஆன் ஆகல, ஏக்கான் திறக்கல. அவங்க உட்காரப்ப வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு தான் உட்காந்து இருக்காங்க. திடீர்னு அங்க ஒரு ஆளு, அதுவும் அந்த கேர்ள் உட்காந்து இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த கேர்ள் எப்படி நமக்கு முன்னுக்கே வந்துச்சு, ஒருவேளை நமக்கு முன்னே வந்திருந்தாலும் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு ஏக்கானை தட்டிட்டு உட்காந்து இருக்கலாமே, ஏன் இந்த கேர்ள் இப்படி உட்காந்து இருக்கிறேன். அப்பதான் அவங்க நிமிந்து ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்தோன்னே இவங்க பயந்து வெளியே போயிட்டாங்க.
இவங்க ஏன் பயந்து வெளியே ஓடினாங்கன்னா அந்த கேர்ள் பார்த்த விதம் வந்து பேய் மாதிரி இருந்துச்சாம். அவங்களால அந்த பிள்ளைய வந்து அந்த கண்ணை பார்க்க முடியலையா, அந்த பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சாம். சோ அதனால அவங்க பயந்து போய் வெளியேட்டாங்க. வெளியேட்டு அவங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆபீஸ்க்குள்ளேயே வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆள் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டாங்க. அப்புறம் இவங்க யதார்த்தமா வேலை செஞ்சுக்கிட்டு திரும்பவும் சட்டுன்னு திரும்பறப்ப அந்த கேர்ள் இவங்களே தான் முறைச்சு பார்த்து நிச்சா. இவங்களுக்கு வந்து இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, இந்த கேர்ள் கிட்ட போயிட்டு நம்ம பேசிடணும், ஏன் இந்த கேர்ள் நம்மள வந்து முறைக்குது, லஞ்ச் பிரேக் போய் பேசலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாரும் ஒரு ஒரு ஆளா லஞ்ச் பிரேக் போறப்ப வந்து இவங்க போயிட்டு அந்த கேர்ள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த கேர்ள் வந்து பதிலே பேசல. நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறீங்க, உங்களுக்கு எனக்கு என்னதான் பகை, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த கேர்ள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, தெரியாத மாதிரி பீசிய தட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அவங்க திரும்பவும் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், நான் நிக்கிறது உங்களுக்கு தெரியுதா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லி கேட்கிறப்ப இவங்க அப்படியே பார்த்துட்டு எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு புரியவே இல்லை, என்னது பிடிக்கலையா, நான் என்ன பண்ண இவங்களுக்கே என்ன பிடிக்கல. அப்ப சுமதி பாத்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேக்குறப்ப வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நான் அவங்களை என்ன செஞ்சேன், அவங்கள நான் எதுவுமே பண்ண கிடையாது, நானே இந்த ஆபீஸ்க்கு வந்து இப்பதான் 2 நாள் ஆகுது, அவங்களுக்கே என்ன பிடிக்கல, எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மேபி நீ அவங்கள விட அழகா இருக்கல, அந்த பொறாம போல, நீ இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு சொல்லிட்டு இவங்களை லஞ்ச் பிரேக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா லஞ்ச் பிரேக்கு போயும் இவங்களுக்கு வந்து அதே யோசனை தான், ஏன் இந்த கேர்ள் இப்படி சொன்னிச்சு, நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கல. இப்படியே ஒரு 1 வீக் போயிருச்சு. 1 வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் சுமதியும் ஏர்லியாவே ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. சோ ஏர்லியா ஆபீஸ்க்கு வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ் கதவை வந்து திறக்கிறாங்க. சோ அந்த டைம்ல திறக்கிறப்ப சரியான கெட்ட வாடை. என்னடா ஒரே வாடையா இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணிட்டு எங்க வாடை அடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆபீஸை சுத்தி முத்தி தேடுறப்ப அவங்களோட டெஸ்க்கு கீழே தான் அந்த வாடை அடிக்குது. அப்புறம் இவங்க மெதுவா போயிட்டு அங்க அவங்களோட டெஸ்க் கீழே பாக்குறப்ப வந்து அப்படியே ரத்தமா இருந்திருக்கு. என்னடா ரத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு சேரை நவுத்தி பாக்குறப்பதான் தெரியுது, அவங்க ஆசாசியா ஒரு வெள்ளை பூனைய வந்து அந்த 1 வீக்கா தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த பூனை வந்து அந்த ஆபீஸ்க்கு கீழே தான் இருக்கும். சோ போறவங்க வரவங்க எல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அந்த பூனை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், வெள்ளையா இருக்கும். சோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, போறப்ப வரப்பெல்லாம் வந்து சாப்பாடு போட்டுட்டு அந்த பூனையை குஞ்சிட்டு தான் போவாங்க. அந்த பூனை அங்க ரொம்ப கொடூரமான முறையில, அதாவது தலையெல்லாம் பிச்சு குடலெல்லாம் வெளியே வந்து அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா செத்து கிடந்த பார்த்தோன்னே இவங்களுக்கு வாந்தி வந்துருச்சு. இவங்க நேரா வாஷ்ரூம்ல போயிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல ஆயிடுச்சா, சுமதி தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சுமதி போய் கிளீனரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளால போதும்னு ஆயிடுச்சு. ஆனா அந்த வாடை ஸ்டீல் அங்க இருக்கிறனால அவங்க அந்த இருக்கிற இடத்த வந்து நல்லா ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆள் வந்து ஏன் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி வாடையா இருக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறப்ப வந்து சுமதி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பூனை செத்து போய் கிடச்சி எப்படின்னு தெரியலன்னு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு டவுட்னா, அந்த ஆபீஸ்க்குள்ள என்டர் பண்ணோம்னா கண்டிப்பா ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணாதான், அதாவது அந்த ஆபீஸ்க்கு அதை ஸ்கேன் பண்ணாதான் திறக்கும், அப்பதான் உள்ளுக்கு நுழைய முடியும். அந்த ஸ்கேன் பண்ணாம எப்படி, அதாவது அந்த பூனை எப்படி உள்ளுக்கு வந்திருக்கும், யாராவது ஒரு ஆள் ஸ்கேன் பண்ணி கதவை திறந்து விட்டா தானே அவங்க உள்ளுக்கே வர முடியும். சோ அவங்க வெளியா இருப்பையும் கண்டிப்பா வந்து அந்த கதவு வந்து லாக் ஆயிரும். அதுவும் இல்லாம 9th ஃப்ளோர் வரைக்கும் அந்த பூனை வந்து ஆபீஸ்க்குள்ள வந்து இந்த மாதிரி எப்படி செத்து கிடக்கும், அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி டவுட், பல கேள்விகள் இருந்தாலும் அந்த விஷயம் என்னமோ ஏதோ சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா நந்தினிக்கு சுமதிக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, இது யாரும் வேணும்னே தான் பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா அந்த பூனை செத்து கிடந்த விதம் பாத்தீங்கன்னா என்னமோ நாய் கடிச்சு கொதறின மாதிரி. ஒருவேளை அந்த பூனை வந்து கீழே செத்து இருந்தா அந்த டவுட் வந்திருக்காது. ஏன்னா கண்டிப்பா கீழே நாய் போயிருக்கும், அது கடிச்சு அந்த மாதிரி செத்து இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பூனை வந்து கரெக்டா 9th ஃப்ளோர்ல வந்து, அதுவும் இல்லாம அந்த கதவை வந்து ஸ்கேன் பண்ணாம திறக்க முடியாது, கண்டிப்பா டேக் தேவை. எப்படி அந்த பூனை வந்து உள்ளுக்கு வந்திருக்கும், அப்படியே உள்ளுக்கு வந்து அது செத்து போயிருந்தா இப்ப அதுக்கு ஏதாவது சீக்கு இல்ல ஏதாவது இருந்தா கூட அது அப்படியே செத்து போயிருக்கும், நுரத்தள்ளியோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு. ஆனா அந்த பூனை செத்த விதம் வந்து அப்படி கடிச்சு கொதறின மாதிரி இருக்கு, தலை தனியா இருக்குது. சோ ஒருவேளை நாய் அந்த மாதிரி இருந்திருந்தா கூட, அந்த நாய் உள்ளுக்கு வந்திருந்தா கூட, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அந்த நாய் வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்கேன் இல்லாம கதவை வந்து திறக்க முடியாது. சோ இது எப்படி அப்படின்னா கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் வேணுமனே தான் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு இவங்க 2 பேத்துக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நந்தினி சுமதி கிட்ட இவங்க கிட்ட இருக்கிற டவுட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப, உனக்கு யாரு மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு சுமதி கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க திரும்பி இப்படி நேரா பாக்குறப்ப அந்த கேர்ளு ஒரு மாதிரியா,
அதாவது ஒருத்தவங்களை பார்த்து வியர்ட்டா சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த நந்தினியை பார்த்து அவங்க அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. நல்லா அவங்களோட பல்வரிசை தெரியல, ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி சிரிக்கிறாங்க. அவ்வளோ நீட்டா இருக்கு அவங்க வாய். அதை பாக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாவும் இருந்துச்சா. சோ அவங்களுக்கு வந்து டவுட் வந்து ஒருவேளை இந்த பிள்ளை செஞ்சிருக்குமா. ஏன்னா நந்தினிக்கு அந்த பூனையை ரொம்ப பிடிக்கும், அந்த பூனையை ரொம்ப செல்லமா அவங்க பாத்துக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கல, அப்ப அவங்க கண்டிப்பா இதை செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க உள்ளுணர்வு வந்து சொல்லுது. ஆனா அதே சமயத்துல அவங்க கண்ணால பாக்கல. சோ இது எப்படி நடந்திருக்கும், ஒருவேளை சிசிடிவி கேமரால செக் பண்ணா தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சீனியர் கிட்ட போயிட்டு இத பத்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து டவுட்டா இருக்கு, இது யாரோ வந்து வேணும்னே பண்ணிருக்கணும், எதுக்கும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து கேக்குறப்ப அன்னைக்குன்னு பார்த்து சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகல. சோ யாரு செஞ்சா எப்படி நடந்துச்சுன்னா அதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நந்தினிக்கு ஷுவரா தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளை தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்குன்னு. நந்தினிக்கு வந்து அங்க வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நம்ம வேலைக்கு வந்த புதுசுல ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற யோசனை. சோ இப்படியே ஒரு 1 வீக் போனுச்சுங்க. 1 வீக் அப்புறம் அந்த கேர்ள் வேலையை விட்டு சடனா நின்னுட்டாங்க. அவங்க ஏன் நின்னாங்க, எதுக்கு நின்னாங்க தெரியல. ஆனா அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்பா, நம்மளுக்கு வந்து இவங்கதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தாங்க, இப்ப அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்களா, இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அப்பதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்குன்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது.